கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் கருணாநிதி நினைவிடத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை, கனிமொழி, மு.க. ஸ்டாலின், ராஜ்நாத் சிங்கு, அப்புறம் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரே இடத்துல நிற்கும் அந்த காட்சியை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி. ஏன் அப்படி ஆச்சரியமாக சொல்கிறோம்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவை எப்படியெல்லாம் கிழித்து எடுத்தார் என்பது நான் சொல்லி தமிழக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட பாஜக தலைவர் அண்ணாமலையை மு.க. ஸ்டாலினே ஃபோன் போட்டு கூப்பிட்றாருன்னா, அப்போ பாஜக தமிழகத்தில் எந்தளவுக்கு கிராமந்தோறும் காலூன்றியிருப்பது மு.க. ஸ்டாலின் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய உழைப்பை பற்றி மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்ததனால்தான் இன்று அவரையே ஃபோன் போட்டு கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய உழைப்பு தமிழகத்தில் காலூன்றி நிற்கிறது. பாஜக பட்டி தொட்டி எல்லாம். திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலினே மிரண்டு போயிருக்கிறார். பாஜகவின் அசுர வளர்ச்சியை தமிழகத்தில் கண்டு